Hello friends, welcome to Revas Arts. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு சோப் உபயோகப்படுத்தி clay எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த clay ரொம்ப சாஃப்ட்டாவும் ஸ்மூத்தாவும் இருக்கும். இப்போ நான் இது செய்யறதுக்காக ஒரு சோப் எடுத்துர்க்கேன். பொதுவா இந்த clay நீங்க ரெடி பண்றதுக்காக ஒயிட் கலர்ல சோப் எடுத்து செஞ்சீங்க அப்படினா ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் வந்து வீட்ல இருந்த சோப் தான் நான் எடுத்துக்கறேன். இது வந்து cream கலர்ல இருந்தது. இந்த சோப் உபயோகப்படுத்தி நான் இன்னைக்கு clay செய்ய போறேன். இந்த சோப்பை ஃபர்ஸ்ட் நம்ம துருவிடலாம். கேரட்லாம் நம்ம துருவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை துருவி எடுத்துக்கணும். நீங்கள் மெஷர் பண்ணுறது கப்பில் மெஷர் பண்ணாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கிற டம்ளரில் மெஷர் பண்ணாலும் சரி, சரியான அளவில் மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த clay பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு துருவின சோப் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ஹைலையும் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த சோப் வந்து ஓரளவுக்கு கரைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் மிக்ஸ் பண்ண தான் இது வந்து கரைய ஆரம்பிக்கும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஓரளவுக்கு கரைஞ்சதும் இது கூட நம்ம க்ளூ சேர்க்கணும். இது செய்கிறதுக்காக நம்ம வீட்டில் தயார் பண்ண க்ளூவெல்லாம் நான் சேர்க்கலைங்க. கடையில் வாங்கின ஒயிட் க்ளூ தான் சேர்க்க போகிறேன். ஃபெவிகால் இருந்ததுன்னா ஃபெவிகால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/3 கப் அளவுக்கு க்ளூ சேர்த்துக்கணும். இப்போ க்ளூ சேர்த்தாச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். க்ளூ சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் தளர்ந்து வரும். அது நீங்கள் மிக்ஸ் பண்ண உங்களுக்கே தெரியும். நல்லா லிக்யூடாக வர ஆரம்பிச்சிடும். இந்த சோப் துருவல் வந்து நல்லா கரையும். அது நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் திக்காக இருந்தது, இப்போ நல்லாவே லிக்யூடாக வந்துடுச்சு. தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது கூட நான் வந்து 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறேன். கார்ன்ஃப்ளவரை நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்து நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஜலிச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃப்ளேம் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஸ்டார்டிங்லேருந்து இதை முடிக்கிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரையும் இந்த சோப் லிக்விடையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஓரளவுக்கு நல்லா திக்காகி திரண்டு வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்தவித லம்ஸும் இல்லாத மாதிரி தொடர்ந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா திக்காயிருச்சு. இந்த நேரத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஒரு ட்ராப் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க. அது எண்ணெய்னாலும் பரவாயில்ல, தேங்காய் எண்ணெய்னாலும் பரவாயில்ல, ஆலிவ் ஆயில்னாலும் பரவாயில்ல. தேங்காய் எண்ணெய் வந்து அந்த பவுலில் ஃபுல்லாக தடவிடுங்க. எல்லா பக்கமும் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமா இந்த கிளேவை எடுத்து இந்த பவுலில் வச்சுருங்க. எடுத்து வச்சாச்சு. இப்போ உங்கள் கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கோங்க. எண்ணெய் தொட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்ல சூடாக இருக்குது. உங்கள் கை தொடுற அளவுக்கு சூடு இருக்கும்போது நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணுங்கள். இதை மிக்ஸ் பண்ணும்போது சும்மா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். கார்ன்ஃப்ளவர் வந்து அவசியப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. கையில் ஒட்டினா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இதில் நீங்கள் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கலர் சேர்க்கும்போது, அதாவது நம்ம வந்து அக்ரிலிக் கலர்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் கையிலலாம் நல்லா ஒட்டும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரை கையில் தொட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகி கையில் ஒட்டாமல் அழகாக திரண்டு வந்துடும். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்காவது இதை நீங்கள் இந்த கிளேவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்படியே இதை வச்சுருந்து யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை நீங்கள் இதை தனித்தனியாக குட்டியாக போர்ஷனாக பிரிச்சுட்டு அதில் வந்து நீங்கள் அக்ரிலிக் கலர் சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கிறதுனாலும் சரி, அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. இப்போ வந்து ஒயிட் கலரில் கிளே ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஜுவல்லரியெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த கிளே யூஸ் பண்ணலாங்க. சூப்பராக இருந்துச்சு. நான் செஞ்சு பார்த்துட்டேன். அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவை தைரியமாக அப்லோட் பண்ணியிருக்கேன். பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து இதில் வந்து ப்ளூ கலர் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இதில் ப்ளூ கலர் ஆட் பண்ணிடலாம். அக்ரிலிக் கலர் தான் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இது நிச்சயமாக கையில் ஒட்டும்.
கையில் ஒட்டும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் நீங்கள் கையில் தொட்டுட்டு நீங்கள் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இது கையில் ஒட்டாமல் அழகாக சூப்பராக திரண்டு வந்துடும். இதை வந்து நீங்கள் ஜுவல்லரி ரெடி பண்ணுறதுக்கும் கேன்வாஸில் க்ளே ஆர்ட் பண்ணுறதுக்கும் பாட்டில் ஆர்ட் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நீங்கள் தைரியமாக இதை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பராக வரும். இந்த க்ளே ஜுவல்லரி ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு க்ளே ரெசிபி இது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணுறது முக்கியம் இல்லைங்க, ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கவனமாக கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. மேலே வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஜிப்லாக் பேக்கில் வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து உடனே செய்ய போகிறேன் ஜுவல்லரிலாம், அதனால் வந்து டேரெக்டாக அப்படியே ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சோப் க்ளே வீடியோ அக்ஷயா அவங்களுக்காக தான் நான் ரெடி பண்ணேன். அவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க சோப் உபயோகப்படுத்தி ஏர் ட்ரை க்ளே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அவங்களுக்காக தான் நான் இதை செஞ்சேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது அக்ஷயா. நான் தான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.